வணக்கம் மக்களே, ட்ரிப் போலாமா? வீடியோ பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. எல்லாரும் பஸ்ல போவாங்க, கார்ல போவாங்க. நாங்க ஒரு டிஃபரெண்டா லாரியில போலாம்னு சொல்லி கிளம்பணும். யாரும் பதற வேணாம், அது லிஃப்ட் தான் கேட்டு போனோம். லாரியில வட்டமலையில இருந்து முனியப்பன் கோயிலுக்கு பஸ்ஸே இல்லையா, சரின்னு லாரியிலே லிஃப்ட் கேட்டு போயிட்டோம். பசங்க எல்லாம் நின்று ட்ரிப்ல என்னெல்லாம் பண்ண போறோம் பேசிட்டு இருக்க கேப்லயே பஸ் வந்துருச்சு. பஸ் நேம் பாத்தீங்கன்னா மாம்ஸ். வந்த உடனே கடை எல்லாம் ஏறி உட்கார ஆரம்பிச்சாச்சு. பஸ்ல ஏறி உட்காந்த உடனே பூஜை போடணும்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கி விட்டானுங்க. ஊதுபத்தி, தேங்காய், எலுமிச்சை பழத்தெல்லாம் டயர் கடியில வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏறின உடனே ஆட்டம் தான். இங்க இருந்து ஹேன்னு கத்த ஆரம்பிச்சவனுங்க கத்திக்கிட்டே இருந்தானுங்க. நான்லாம் ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டேன். விடிய காலையில வாகமான் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிச்சேனே. சரியான கூலிங் மக்களே. போற வழியிலே போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஸ்பாட் இருந்துச்சுன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. நாங்களும் இறங்கி போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு தான் வந்தோம். ரூம் வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். மொத்தம் 5 ரூம் ஆட்டுக்கு. நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த ரூம் போறதுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ரூம் சிக்கிருச்சு. இந்த ரூம் தான் கரெக்டா இருக்கும் சொல்லி நாங்களும் முடிவு எடுத்துட்டோம். பாத்ரூம் பார்த்தோம், அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. டிவி வேற இருந்துச்சு மக்களே. காலையிலே மோனிகா பாட்டை போட்டு வைப்பு தான். பல்லு விளக்கிட்டே ஆடிட்டே இருந்தோமா. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்து பிரதீபம் தான் வெளியே வந்து வராம அவனும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். சரியான வைப்பு எல்லாம். காலையிலேயே 6 ஆட்டத்துல ஃபுல் பசி. அதனால எல்லாருமே கிளம்பிட்டோம். சாப்பிட தான் பேக்கேஜ்கார் ஒரு 200 மீட்டர்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி கூட்டு போனாப்ல. அங்கே ரெகுலரா சாப்பிட வைப்பாங்க போல. புரோட்டாவும் முட்டை குழம்பும் கொடுத்தாங்க. நல்லாவே இல்லை, அப்படியே இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அப்படியே ஒரு சாயா கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே குணா கேவ் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. இங்க ஒண்ணுமே இல்லை, சும்மா சுத்தி பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பஸ் முன்னாடி நிறுத்தி 2-3 ஆட்டத்தை போட்டுட்டு திரும்ப பஸ் ஏறி கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பிளேஸ் தான். இந்த ட்ரிப்லயே இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் மக்களே ஒர்த்து, வேற எதுவுமே ஒர்த்தே கிடையாது. ட்ரிப் வீடியோ 3 எபிசோட் இருக்கு. வர எபிசோட்ல என்னென்ன ஆச்சுன்னு சொல்றேன். சரியான சம்பவம்லாம் ஆயிருக்கு. மழை ஏற மேகமூட்டமா இருந்துச்சு. மேகத்துக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. வியூ எல்லாம் பார்க்க அருமையா இருந்துச்சு. அங்க இருந்து பாக்குறப்ப உயிரே இல்ல ஒரு செகண்ட்லாம். ரிட்டர்ன் வரப்ப மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிச்சு மக்களே. அதனால ஓட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். மழையில நினைஞ்சிட்டு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். பஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டா மத்தியான சாப்பாடு தான் கொண்டு போய் விட்டாங்க. ட்ரிப் ஃபுல்லா முக்காவாசி பஸ்ல தான் மக்களே சுத்தணும். பிரியாணின்ற பேரை லெமன் சாதத்துல சிக்கனை போட்டு ஏமாத்திட்டாங்க மக்களே. ஜீப் சவாரி கேன்சல் ஆயிருச்சு மக்களே. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜீப் வந்து ஓணம்ல எங்கேயோ மாட்டிக்கிச்சுன்னு சொன்னாங்க. காதுன்னு கூட பார்க்காம அந்த அடி அடிச்சாங்க. நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு சாப்பாடு புரோட்டா சிக்கன் கிரேவி போட்டாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரூமுக்கு போயிட்டோம். டிவில சூரியவம்ச படம் போட்டு பார்த்துட்டு இருந்தோமா. ஒரே சத்தமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா பக்கத்துல கேம்ப் ஃபயர் வச்சு டிஜே எல்லாம் போட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நீங்க என்னடா ஆடுறீங்க, ரூமுக்கு வந்து நாங்க ஆடுறோம்னு சொல்லிட்டு நாங்க ரூம்ல வந்து ஆடிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், படுத்து தூங்கிட்டோம். எபிசோட் 2ல பார்க்கலாம். பாய்.